ரோஹிணி, நீ இவங்களை கூட்டிக்கிட்ட வீட்டுக்கு போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை பார்த்துட்டு வரேன். என்ன முக்கியமான வேலைமா? தொழில் விஷயமா வெளியே போறேன், சீக்கிரமே வந்துருவேன். நீ இவங்களை கூட்டிட்டு போ. சரிம்மா. ரேவதி, ராஜா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இந்தா. கடவுளே, உன்னை நம்பிதானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். அவங்க உன் குழந்தைங்க, நீதான் அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படியோ மாமா, நாம ஆசைப்பட்ட மாதிரி கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சங்கடம். எல்லாத்தையும் உரியடிச்சிட்டு வெற்றி கொடிய நாட்டிட்டோம்ல. என்னது வெற்றி கொடி நாட்டிட்டோமா? என்னமோ நம்ம 2 பேரும் கொடி எடுத்துட்டு போய் எவரெஸ்ட் சிகரத்து மேல ஏறி அங்க கொடியை நாட்டின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா பண்ணதுல நம்ம பாதி கூட பண்ணல. அப்படி இல்ல மாமா, கார்த்தி மனச அப்பப்ப பேசி மாத்துனதுல நம்ம பங்கு இருக்குல்ல. நீங்க என்ன மாமா, நாம உருப்படியா செஞ்சதே அங்க இங்கன்னு கொஞ்சம் தான், அத கூட பெருமையா சொல்ல விட மாட்டேன். அது என்னமோ உண்மைதான் மாப்ள. இப்பதான் சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என் தங்கச்சி பையனை எனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டேன். எங்க இது நடக்குமோ நடக்காம போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலையை நடந்துருச்சு. அதெல்லாம் இருந்தாலும் நம்ம கார்த்தி இருக்கா அப்படியே சரியான டஃப் கை மாமா. கள்ளு மாதிரி மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. அவரு மனசு மாறினதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம் பாத்துக்கங்க. ஆமா மாப்ள, ஏதோ கடவுள் புண்ணியத்துல மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ரேவதி கழுத்துல தாலியும் கட்டிட்டாரு. இனிமே நம்பிக்கை இருக்கு மாப்ள, பிரிஞ்சு கிடக்குற 2 குடும்பமும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துரும்னு. ஆமா மாமா, நம்ம சிலம்போ நோ நோ எஸ் சகல அத கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவாருன்னு எனக்கு கன்ஃபார்மா நம்பிக்கை இருக்கு மாமா. என்னது புதுசா சகல அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் இவ்வளவு நாளா சிலம்பம் அது இதுன்னு நாம என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டு இருந்தோம். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, சகலன்னு தானே கூப்பிடணும். கரெக்ட் தான் மாப்ள. ஆமா, எங்க கோயிலுக்கு போடுங்களா? அம்மா, இந்த படியை உன் காலால தட்டி விட்டு உள்ளவாமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னால முடியாது. என்னம்மா இது சம்பிரதாயமா? இதெல்லாம் செய்யணும். எனக்கா இதை செய்யுமா? சாரிப்பா, உங்களுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இதை என்னால செய்ய முடியாது. என்ன கம்பல் பண்ணாதீங்கப்பா. என்னமாமா ரேவதி இப்படி பண்ணிட்டா? நீங்க சொன்னா மறுக்க மாட்டான்னு நினைச்சேன். அவ ஆரத்திக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயமாப்ல. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. சரி மாப்ள, நீங்க உள்ள வாங்க. பொதுவா கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா உன் முகத்துல சந்தோஷம் இல்ல, சிரிப்பு இல்ல. இந்த நிலைமையில உன்னை பார்த்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கு ரேவதி. எல்லாம் அந்த டிரைவர் பையனால வந்தது. சித்தி படிச்சு படிச்சு சொன்னாங்க அவனை நம்பாதீங்கன்னு. நாம தான் கேட்கவே இல்ல. இப்ப பாரு, அவங்க சொன்னது தானே நடந்திருக்கு. நமக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியல. அவ அதை கரெக்டா யூஸ் பண்ணி கடைசியில அவன் நினைச்ச காரியத்தை ஈஸியா சாதிச்சிட்டான். பாத்தியா அக்கா, நீ எவ்வளவு நல்லவ. எதிரிக்கு கூட நல்லது நினைக்கிற உன்னோட குணம் ஒண்ணு போய் அந்த டிரைவர் ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த வீட்லயே அவனை ரொம்ப நம்பினது நீயும் அம்மாவும் தான். ஆனா லாஸ்ட்ல இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, அவனை சும்மாவே விடக்கூடாது ரேவதி. இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? அவன் என் கழுத்துல தாலி கட்டிட்டானே, என் வாழ்க்கைய மொத்தமா அழிஞ்சு போச்சு.
எல்லாத்தையும் திட்டம் போட்டு செஞ்சிருக்கான்னு எனக்கு இப்பதானே புரியுது. அம்மா 1000 சொல்லட்டும், அதுக்காக ஏன் கழுத்துல தாலி கட்டுவானா? முடியாது மேடம்னு அவன் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தான் அம்மாவால ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாதுல்ல. அதெல்லாம் எப்படி அவன் சொல்லுவான்? அதானே அவன் பிளானே. இந்த சான்ஸ்க்காக தானே அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வசதியா செட்டில் ஆகணும்னு ஆசை. அதான் கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். ரேவதி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் சொல்றப்பெல்லாம் நீ அலட்சியப்படுத்தின. இப்ப உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான் பாத்தியா?